எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் பெஸ்ட்டா, இல்லைன்னா எஸ்எம்சி பெஸ்ட்டா, இல்லை ட்ரூ எஸ்எம்சி பெஸ்ட்டா, இல்லை ஐசிடி பெஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஓகேவா? எல்லாமே மார்க்கெட்ல உள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். இது அம்மா பெஸ்டா அப்பா பெஸ்டான்னா ரெண்டு பேரும் பெஸ்ட் தான். புரியுதா? நீங்க எந்த அளவுக்கு அம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்க அப்பாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க விஷயம் தான் இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா, இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? எஸ்எம்சில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ட்ரூ எஸ்எம்சில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஐசிடில ஸ்ட்ரக்சரே இல்லை. ஓகேங்களா? ஐசிடில ஸ்ட்ரக்சர் இருக்கு. புரியுதுங்களா? எல்லாத்துலயுமே ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே காமன் தான். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளா இப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷனாவே நீங்க எடுத்துங்க. பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, மைனர் மைனர் லோ மார்க்கெட் அதாவது இந்த லோ கிரியேட் பண்ணிட்டு ஹையை கிரியேட் பண்ணா இது ஹைன்னு சொல்றாங்க. கரெக்டா? சாரி, இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல பிரைஸ் ஆக்ஷன்ல இப்போ எஸ்எம்சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இது ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த ஏரியால இருந்து வர கொஞ்சம் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேசுறாங்க. இதுல எஸ்எம்சில. ஓகேவா? அப்போ நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சுங்க. இந்த விஷயத்துல இருந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யாரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கு அடுத்தது ட்ரூ எஸ்எம்சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கிற ஒரு லோவை மார்க்கெட் எடுத்தாதான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். கான்செப்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். அவங்களோட டிரைவேட்டிவ்ஸ் தான். ஓகேவா? இதுல அவருக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இதுலயே அவர் ட்ரேட் பண்றாரு. இது அவர் பாயிண்ட் பேஸ்டா கால்குலேட் பண்றது அவருக்கு கரெக்டா தெரியுது. இன்னொருத்தருக்கு என்ன பண்றாரு, ப்ரீவியஸா ஒரு மைனர் லோ எடுத்தாதான்ப்பா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம், லிக்விடிட்டி தான் என்ன அப்படின்னு கேட்டா, லிக்விடிட்டின்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லுவோம். புரியுதா? லிக்விடிட்டின்ற ஒரு விஷயமே கிடையாது. லிக்விடிட்டின்றது ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் இல்லை மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லுவார் இவர்கிட்ட போய் கேட்டீங்க. ஓகேவா? அப்ப இவருக்கு லிக்விடிட்டி பத்தி தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அவர் கத்துக்கிறதுக்கு, அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. சிம்பிள். ஓகேவா? அடுத்தது ட்ரூ எஸ்எம்சி கிட்ட நீங்க லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குது. எல்லா இடத்துலயும் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நான் பெருசா அதை பாக்குறது இல்ல. லிக்விடிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது, மார்க்கெட்ல இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எல்லா இடத்துலயும் அது ஒர்க் ஆகல, அதெல்லாம் நான் பெருசா அதை பாக்குறது இல்லைன்னு சொல்லுவார். இதே நீங்க ட்ரூ எஸ்எம்சி வந்தீங்க அப்படின்னா, லிக்விடிட்டி கண்டிப்பா இருக்குது. லிக்விடிட்டி எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும், என்னென்ன டைப் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்கு அப்படின்றத தெளிவாகவும் கிளியராகவும் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஐசிடிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, லிக்விடிட்டியை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டியே டோட்டலா வேற மாதிரி பார்ப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இவங்க ஒரு டைப் ஆஃப் லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க டைப் ஆஃப் லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க லிக்விடிட்டி இருக்குது பட் ஆனா பார்க்க மாட்டான்னு சொல்றாங்க, இவங்க லிக்விடிட்டியே இல்லைன்றாங்க. கரெக்டா? வித்தியாசம் இருக்குது. இவங்களுக்கும் 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 என்னன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல பணம் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம். இந்த ப்ராசஸ்ல பணம் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம். இந்த ப்ராசஸ்ல பணம் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம். இந்த ப்ராசஸ்ல பணம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். எல்லா ப்ராசஸ்லயும் பணம் பண்ணலாம். ஆனா இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டே நம்மளுக்கு தெரியலன்னா இதுல போறதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது, உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. இந்த கான்செப்ட் ஃபுல்லா உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுல எந்த ரிசல்ட்டும் இருக்காது.
இந்த கான்செப்ட் ஃபுல்லா உங்களுக்கு தெரியலன்னா இதுல ஒரு ரிசல்ட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். 10th படிச்சவனும் சம்பாதிக்கிறானா இல்லையா அந்த காலத்துல? கண்டிப்பா சம்பாதிக்கிறான். +2 படிச்சவனும் சம்பாதிக்கிறானா இல்லையா? கண்டிப்பா சம்பாதிக்கிறான். டிகிரி படிச்சவன் சம்பாதிக்கிறானா? கண்டிப்பா சம்பாதிக்கிறான். டபுள் டிகிரி படிச்சவன் சம்பாதிக்கிறான். அதையும் தாண்டி ட்ரிபிள் டிகிரி 4 டிகிரிலாம் நீங்க படிக்கிறதுக்கான கேப்பபிள் உங்ககிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் இதுதான் இங்க முக்கியம். 10ஆவதே நான் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல மாஸ்டர் ஆகுது. இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு என்னால படிக்க முடியும், இதை படிங்க. இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, நான் என்னோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு பாக்குறேன், நான் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டடி ஸ்டூடெண்ட். ஓகே, ஐசிடிக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா உங்க ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கணும். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கும், ரொம்ப ஹார்டஸ்ட் திங். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கான பீப்புளுக்கு மட்டுமே டிசைன் செய்யப்பட்டது தவிர்த்து நார்மல் மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புள் கண்டிப்பா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல ப்ராஃபிட்ஸே பண்ண முடியாது. புரியுதா? அதுல 100 கான்செப்ட்ஸ் இருக்கு. 100 கான்செப்ட்ஸ்ல நீங்க ஒரு கான்செப்ட்ஸை எடுத்து தான் ட்ரேட் பண்ணுவீங்க தவிர்த்து 100 கான்செப்ட் உங்களால பார்க்க முடியாது. ஐசிடி பெரிய சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போ ஐசிடி வந்து பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னா ஐசிடியோட ஒரு பார்ட் தான் வந்து 2SMC. ஐசிடியோட ஒரு ஸ்டார்டிங் வெர்ஷன், அதாவது ஸ்டார்டிங் வெர்ஷன் தான் வந்து என்னது 2SMC. அதோட ஸ்டார்டிங் வெர்ஷன் எது? எஸ்எம்சி. புரியுதுங்களா? ஐசிடி வந்ததுக்கு அப்புறம் ஐசிடி கண்டுபிடிச்ச விஷயம் தான் என்னென்னது எஸ்எம்சி, 2SMC, அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து அவங்க வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த மெத்தடை தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்றதா அவங்க வந்து பேசுறாங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை லேர்ன் பண்ணணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்க பியூரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல வந்து உங்களால மணி மேக் பண்ண முடியும். இன்னைக்கு என் சேனல்ல வந்து நீங்க பாக்குறீங்க, என் சேனல்ல வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னோட 2SMC மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வேலை செய்யறதாகவும் ஒரு சில இடத்துல வேலை செய்யாததாகவும் தெரியும். அதுக்கான ரீசன் என்னன்னா உங்ககிட்ட ப்ராப்பரான நாலேஜை நீங்க இன்னும் கெயின் பண்ணலன்றதா அர்த்தம். புரியுதுங்களா? நிறைய இடத்துல ஃபெயில்ட் ஆகுது, ஒரு சில இடத்துல தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட நாலேஜ் வந்து கம்மியா இருக்குது. இந்த கான்செப்டுக்கான நாலேஜ் உங்களால கிராப் பண்ண முடியல. அதாவது வந்து ஒரு ஓவராலா வந்து ஐசிடியோட ஒரு 5% கான்செப்ட் தான் வந்து 2SMCல வந்து இருக்குது, இன்பில்ட் ஆயிருக்கு. இதையே நம்மளால வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா ஐசிடில போனீங்கன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல ஃபுல் ஐசிடி கோர்ஸ் நம்மளும் லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அது ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கான பீப்புளுக்கான ஒரு கோர்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? 2SMCல யார் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஐசிடியை ஜாயின் பண்றது பெட்டரா இருக்கும். 2SMCலே உங்களால பெரிய அளவுக்கு பணம் பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் 2SMCல பெரிய அளவுக்கு பணம் பண்ணு. ஓகே ரைட். இப்போ அப்போ வந்து எஸ்எம்சில வந்து நிறைய பணம் பண்ணலாமா? 2SMCல நிறைய பணம் பண்ண முடியுமா? ஐசிடில போனா பயங்கரமா பணம் பண்ணலாமா? எல்லாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளா வந்து இப்போ பிரைஸ் ஆக்ஷன் வந்து நீங்க எந்த அளவுக்கு கிராப் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களால பணம் பண்ண முடியும். எஸ்எம்சி நீங்க எந்த அளவுக்கு கிராப் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால பணம் பண்ண முடியும். 2SMC எந்த அளவுக்கு நீங்க கிராப் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பணம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நான் வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு சார்ட்லேயே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிடும். இப்போ வந்து எக்ஸாம்பிளா வந்து ஒரு கோல்டோட சார்ட்டை நான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? கோல்டோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு விஷயம். இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல நீங்க போய் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஹை டு லோ ஃபிளிப் போட்டு 50 to 60% வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கரெக்டா? 1 செகண்ட் எடுங்க. இப்போ 50 to 60% இவங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கரெக்டா? ஸோ இது வந்து அவங்களோட கான்செப்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன்.
இந்த ஹையா இதை டன் பண்ணிச்சுன்னா ஓகே ரைட்டா. இப்போ வந்து இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வந்து வேற ஏதோ நேம்ல கூட சொல்லலாம், பிபி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட சொல்லலாம். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ஒரு எஸ்எம்சி ட்ரேடருக்கு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்எம்சி ட்ரேடருக்கு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு சில கால்குலேஷன்ஸ் வச்சு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது டெப்த்தாக போக வேண்டாம். ஓகேவா? இப்போ அவங்கள பொறுத்த வரைக்குமே இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதே வந்து ஒரு ட்ரூ எஸ்எம்சி தெரிஞ்சவனுக்கு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது என்னது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு லோவை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோவை கிரியேட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போச்சுன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கிறவங்களும் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. ட்ரூ அதாவது எஸ்எம்சியில் இருக்கிறவங்களும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. ஆனா எஸ்எம்சி ட்ரூ எஸ்எம்சி படிச்சவங்க மட்டும்தான் தெரியும் இது வந்து இன்டியூஸ்மெண்ட், இது லிக்விடிட்டி அப்படின்ற விஷயம் தெரியும். இவங்க இங்க பை பண்ணி ஃபெயில்ட் ஆவாங்க, மேபி ப்ராஃபிட்டபிளாகவே ஆயிடுறாங்கன்னு கூட வச்சுப்போமே. ப்ராஃபிட்டபிள் ஆயிடுறாங்க அப்படின்னா நம்மளோட ஐடியம் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கரெக்டா? அவங்க நான் தான் 50% ப்ராஃபிட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அகெயின் நம்ம இந்த ஐடியாவை வந்து பார்க்குறோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வருது, 50% லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறிச்சு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமுக்கு வருது. எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இங்க ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டார்கெட் கொடுத்துதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, புல்லிஷ் அண்ட் கல்ஃபிங் கொடுத்துருச்சு, அதுக்காக தான் மேலே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லையா இந்த இடத்துல ஒரு கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தெரியுது, ஐடியம் ஸ்வீப் பண்ணியிருக்குது, ஐடியம் ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஸ்வீப் என்ட்ரி கொடுத்துருக்கு, ஐடியம் ஸ்வீப் என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் டவுன் ஆச்சுன்றத டவுன் ட்ரெண்டுக்காக வந்து பிளான் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ நல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ வந்து இங்க இருக்கு. கரெக்டா? நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ இங்க இருக்குது. இந்த ஆர்டர் ஃப்ளோல இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹை டு லோ வந்து ஃபெப் போடுறாங்க. இந்த ஹை பிரேக் ஆனவங்க ஓவரால் ஹை டு லோக்கு ஃபெப் போட்டு 50% வரைக்கும் வந்து செல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்போ இங்க வரணும்னா இங்கிருந்து செல் ஆகணும்ல. அப்போ அவங்களோட கான்செப்ட் இந்த இடத்துல பியூரா ஒர்க் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா இந்த இடத்துல இருந்து நம்ம பிடிக்கிற பெரிய அவங்களால பிடிக்க முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதா ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இங்கே கான்செப்ட்ல வந்து பிரச்சனையே கிடையாது, நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி பாக்குறோம்ன்றதுல தான் பிரச்சனையே இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சரையே வந்து எப்படிலாம் பார்க்கலாம், எப்படிலாம் பார்க்குறாங்கன்னா, அப்போ எஸ்எம்சியில் இப்படி பார்க்குறாங்க, ஒரு ட்ரூ எஸ்எம்சியில் இப்படி பார்க்குறாங்க, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் இப்படிதான் இதை பார்ப்பான் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு எஸ்எம்சி ட்ரேடர் என்ன பண்ணணுன்றது அவனுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஒரு எஸ்எம்சியில் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல இப்படிதான் பண்ணுவாங்கன்ற ஒரு ட்ரூ எஸ்எம்சி ட்ரேடருக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், அவனோட ஏன்னா இங்க நாலேஜ் தான் இங்க பிரச்சனையா இருக்குது எல்லாருக்கும். புரியுதா? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ட்ரேடிங் கிளாஸ் 2 மாசம் 3 மாசம் போகணும்னா போயிட்டு அதுல இருந்து பயங்கரமா பணம் பண்ணி நான் பெரிய பணக்காரன் ஆயிடலாம். ஓகேவா? அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்க உங்களோட நினைப்புல தப்பே கிடையாது. நான் அதை வந்து குறை சொல்லவே இல்லை. ஓகேங்களா? நானுமே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம கிட்ட நாலேஜ் இருக்குதா, நம்ம கிராப் பண்ண நாலேஜை நம்ம கரெக்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அது கரெக்டா ஒர்க் ஆகுதா? புரியுதா? ஒரு தாட்டி ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா உடனே அடுத்த கான்செப்டை தேடி போறது, ஒரு தாட்டி லாஸ் ஆச்சுன்னா அடுத்த கான்செப்டை தேடி போறது. இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஒரு லாஜிக்குமே கிடையாது. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வரல, புரியுதா? இந்த லெசன் உங்களுக்கு வரலன்னா என்ன பண்றீங்க, அடுத்த லெசனுக்கு போறீங்க. இங்க எப்படின்னா ட்ரேடிங்கிறது வந்து ஒரு கோர் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அதை பொறுமையா என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கான்செப்ட்ல நம்ம ப்ராப்பரா வந்து படம் பண்ணணும். அது என்ன வேணா இருக்கட்டும். நீங்க பிரைஸ் ஆக்ஷன் படிச்சவரா இருக்கட்டும், எஸ்எம்சி இப்போ நான் பிரைஸ் ஆக்ஷன் படிச்சு முடிச்சுட்டேன் ப்ரோ. அதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். நான் வந்து எஸ்எம்சி படிக்கலாம்னு நெனச்சேன். ஓகேவா? அப்படின்னா, நீங்க அகைன் எஸ்எம்சிக்கு ஒரு பெரிய டைம் குடுக்கணும். அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். நீங்க இந்த கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகுற டைம்ல என்ன பண்றீங்கன்னா, அகைன் இன்னொரு கான்செப்ட்க்கு ஜம்ப் பண்றீங்க. புரியுதுங்களா? நான் வந்து ட்ரூ எஸ்எம்சி கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தேன். ஓகேங்களா? அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸ்ல நெறைய பேர் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருந்ததால ட்ரூ எஸ்எம்சி ஓரளவுக்கு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு. அவங்கள பொறுத்தவரைக்கும், என்னடா இது நம்ம இப்படி பார்க்குறோம், இவரு இப்படியே மாத்தி சொல்றாரு. அதுலேருந்து வெளியில வரதுக்கே நெறைய பேருக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனா, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ட்ரூ எஸ்எம்சி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும், ரொம்ப கிளியராவும் தெரியும். இப்போ போயிட்டு, நானே போயிட்டு இந்த மாரி வந்து ஐசிடி கான்செப்ட்ஸ் வந்து நான் எடுக்க போறேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, படிங்க அப்படின்னு நான் சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல ப்ரோ எனக்கு வேணாம். எனக்கு ட்ரூ எஸ்எம்சி சஃபிஷியன்ட்டான பணம் குடுக்குது. எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். அந்த கான்செப்ட்ஸ லேர்ன் பண்றதுக்கு டைம் ஆகும். அகைன் நம்ம ஒரு ஸ்ட்ரகிள சந்திச்சு தான் அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ட்ரூ எஸ்எம்சில பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள சந்திச்சுட்டோம். ஆல்ரெடி சந்திச்சு முடிச்சு இப்போ எர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நான் இதிலேயே எப்படி வந்து இன்னும் என்னோட எர்னிங்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றது அப்படின்றத தான் நான் பார்ப்பேனே தவிர்த்து, நான் அடுத்த கான்செப்ட் போமாட்டேன். ஓகேவா? ஏன்னா, நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாரி, மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கிற பீப்பிளுக்கு வந்து அப்கிரேட் ஆகலாம். இல்ல, நான் வந்து ட்ரூ எஸ்எம்சில பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரோ. ஆனா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஐசிடியோடத நான் படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? நான் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்க மாட்டேன். இந்த கான்செப்ட்க்கும், அந்த கான்செப்ட்க்கும் நான் கன்ஃப்யூஸ் ஆயிக்க மாட்டேன். அத நான் ஒரு சைட் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். இத ஒரு சைட் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். இதுல ட்ரேடிங் இல்லாத டைம்ல நான் அத பிராக்டிஸ் பண்றேன். நான் பேக் டெஸ்ட் பண்றேன். அதுல நான் கிளாஸ் ஜாயின் பண்றேன்னா, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். ட்ரூ எஸ்எம்சி தெரியாம நீங்க ஐசிடிக்குள்ள போகாதீங்க. ஐசிடி ரொம்ப பெரிய கான்செப்ட். ஐசிடில உங்களுக்கு யூடியூப்ல வீடியோஸ்ல ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சொல்லி தராங்க. அந்த மாரி ஒரு 50 பிளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஐசிடிக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சார்ட்ல அப்ளை பண்ணா மட்டும் தான் ஐசிடி வந்து ஒர்க் ஆகுமே தவிர்த்து, நீங்க ஜஸ்ட் ஒரு ஏசியன் கில் ஜோன், அதாவது வந்து சில்வர் புல்லட் இந்த மாரி விஷயங்கள நீங்க போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அடிச்சு சொல்றேன் 10% கூட வேலை செய்யாது. அது எப்படி வேலை செய்யணுன்றதுக்கு அடுத்தடுத்த ரூல்ஸ் ஐசிடில இருக்குது. ஓகேங்களா? ஐசிடி நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் விஷயம் என்ன அப்படின்ட்டு. ஸோ தயவு செய்து வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. புரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு விஷயத்துல ப்ராப்பரா படம் பண்ண பாருங்க. ஓகேவா? ப்ரோ இல்ல ப்ரோ நான் 3 மாசமா நான் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். நான் 6 மாசமா பண்றேன். எல்லாமே நான் கரெக்ட்டா பண்றேன் ப்ரோ. ஆனாலும் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு பணம் பண்ண மாரி தெரியல இதுல. வேற ஏதாவது லேர்ன் பண்ணணும்னா நான் பணம் பண்ணணும்னு நெனச்சா, நீங்க தாராளமா பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ராங் மைண்ட் செட் பீப்பிளா இருக்கணும். அகைன் அதுக்கான டைம் குடுக்கணும். அத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் தெரியும். எஸ்எம்சிலாம் போனோம்னா 2 நாள்ல கத்துக்கிட்டு நான் பண்ணுவேன். வாய்ப்பே கிடையாது. சத்தியமா சொல்றேன் வாய்ப்பே கிடையாது. இது வந்து ரொம்ப ஹார்டஸ்டான ஒரு ஒர்க். ட்ரேடர்ன்றது இருக்கிறதுலயே ரொம்ப ஹார்டஸ்டான ஒர்க். பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது சிம்பிளா தெரியும். இது வந்து ஒரு ஹார்டஸ்டான ஒர்க். இந்த ஒர்க்ல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகுறது உங்களோட எமோஷன், உங்களோட மைண்ட் செட், உங்களோட சைக்காலஜி தான். இத தாண்டி ட்ரேடிங் கிடையாது. ஓகேவா? ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பிசினஸ் ட்ரேடிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா கத்துக்கிட்டா அதை விட ஈஸியான ஒரு பிசினஸ் வந்து இல்லவே இல்லை. உலகத்திலே கிடையாது. ட்ரேடிங்கை தவிர ஒரு ஈஸியஸ்ட் பிசினஸ் வந்து உலகத்திலே கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் பிசினஸை நம்ம கேப்சர் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு எஃபர்ட் போடணுன்றதை நீங்க யோசிச்சு சும்மா வந்து ஒருத்தர் பேசுறதாலயோ, ஒருத்தர் வந்து நல்லா வந்து பேசுறது, அவர் வந்து நல்லா பேசுறாரு, அவர் வந்து நிறைய அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லார்கிட்டயும் வந்து நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இன்னொருத்தருக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்ப நான் பிகாம் படிச்சிருக்கேன். ஒரு கம்பெனில வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணி மேனேஜர் ஆயிட்டேன். ஓகேவா?
எனக்கு நாலேட்ஜ் இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா அந்த அந்த பிகாமுக்கு அந்த கம்பெனில இருக்கிறதுக்கு எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப எம்பிஏ சம்பந்தப்பட்ட கேள்விகள கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. மேபி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதுக்கான ஆன்சர் கூட தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதே ஒரு எம்பிஏ படிச்சு ஒருத்தன் வரான் அப்படின்னா, அவனுக்கு எம்பிஏக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அதே வந்து அந்த எம்பிஏ படிச்சவன் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அந்த அவன் படிச்ச இண்டஸ்ட்ரியிலே, அவன் அதுல கொஞ்சம் மாஸ்டரா இருப்பான். புரியுதுங்களா? எந்தெந்த இடத்துல வந்து நீங்க வந்து இப்படிதான் பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது. நம்ம இப்படி வந்தா எஸ்எம்சி, ட்ரூ எஸ்எம்சி என்ட்ரி எடுத்துப்போம். இப்படி வந்தா பிரைஸ் ஆக்ஷன் சத்தியமா ஜெயிக்க முடியாது. சத்தியமா ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, அத ஃபுல்ஃபில்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ற விஷயத்து மேல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. புரியுதா? நீங்க ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த விஷயம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்றத செக் பண்ணுங்க. நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஐ ஓப்பனர் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பா வந்து நல்லா வந்து லேர்ன் பண்ணிட்டு, எஜுகேட் பண்ணிட்டு ஏர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபாஸ்ட் ஏர்னிங் ஸ்கீம் கிடையாது. தயவுசெய்து இத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல வந்து நல்ல கன்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு நெறைய பேரோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம சேனல்ல வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்ததால, இது ஒரு வீடியோவா மேக் பண்ணி நான் போட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தது, உங்களோட ட்ரேடிங் ஃபிரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. ஸோ வந்து ஏதாவது இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தா நீடடா இருக்குது. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து வந்து எனக்கு இந்த கான்செப்ட் வேணும், அந்த கான்செப்ட் வேணும். இது பெட்டரா, அது பெட்டரா? இந்த மாரி விஷயங்கள ஃபியூச்சர்ல இனிமேட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கேட்காதீங்க. ஓகேங்களா? எல்லா கான்செப்டும் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். அது ப்ராப்பரா நம்ம பண்ற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்றேன். ஸோ ஓகே. தேங்க் யூ.